அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா 5 பொண்ணுங்க உதவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மக்லிங் கேங் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மொத்த இடத்தையுமே ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சர்வைவலாகவும் த்ரில்லராகவும் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு மூவியாக தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஎஸ்லேருந்து 5 பொண்ணுங்க அவங்கள கைட் பண்ற ஒரு மேம் 6 பேரும் சேர்ந்து புடாஃபெஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காக போறாங்க. இந்த 5 பொண்ணுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது. எப்போதும் சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு சைகையால மட்டுமே பேசி புரிய வைக்கிற அவளோட அக்கா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறதுக்காக அந்த நாட்டோட ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்குது. அந்த வேன்ல போயிட்டு இருக்கும்போது பாதி வெளியிலேயே இவங்களோட வேன் பிரேக் டவுன் ஆகி நின்று போயிடுது. இவங்களுக்கு அந்த டான்ஸ் காம்படிஷன் போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்தே போயிடலான்னு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. அங்க போயிட்டு என்ன ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அங்க போறாங்க. அங்க போனா அங்க ஒரு ஆள் இருக்கிறான். அவங்ககிட்ட இவங்களோட சுச்சுவேஷனை பத்தி சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போனா அந்த இடமே ஒரு ஏதோ பப் மாதிரி இருக்குது. உள்ள ஃபுல்லா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. இந்த 5 பொண்ணுங்களும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு லேடி வந்து பேசுறா. அவ தான் அந்த இடத்தோட ஓனர் போல. இவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து 3 பேர் வராங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி ரூடா நடந்துக்கிறான். யாரும் எதுவுமே பேசல, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆள் போல. அந்த 5 பொண்ணுங்கள்ல வாய் பேச முடியாம இருக்கிற பொண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அங்க இருக்கிற ஒருத்தன் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அவங்களோட மேம் இல்ல வேண்டாம் நானே கூட்டிட்டு போறேன்னு அவங்களே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கும்போது வெளியே இருக்கிற செவுத்துல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்களோட மேம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அந்த பில்டிங்கோட ஓனர் லேடி ஒரு ஆளை உயிரோட கட்டி வச்சு அவங்ககிட்ட ஏதோ கேட்டு மிரட்டி அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அங்கிருந்து வேகமா கீழே வராங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லலான்னு வரும்போது வெளியே இருந்து ஒரு ஆள் வந்திருப்பான் இல்லையா, அவன் இவங்களை குறுக்க நின்று இன்னைக்கு நைட் இங்கே இரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அதுக்கு கோவம் வந்து அவனை அடிச்சிடுறாங்க. அவனை அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே அந்த ஆள் கன் எடுத்து இவங்களோட தலையிலே சுட்டுடுறான். அந்த மேம் அங்கேயே கீழே பொத்துன்னு விழுறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்போ 5 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் போனவ அவ அங்கேயே இருக்கிறா. மீதி 4 பொண்ணுங்க மட்டும் கீழே இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக வேகமா ஓடுறா. அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்து 4 பொண்ணுங்களையும் 2 பொண்ணுங்களா 2 ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. அந்த 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு அந்த ஆள் ஏதோ சாக்லேட் மாதிரி கொடுத்துருப்பான். அதை சாப்பிட்டதுல இருந்து அந்த பொண்ணு பயங்கர போதையிலே இருக்கும். அந்த பாரோட ஓனர் லேடி அந்த ஷூட் பண்ணவனை பார்த்து நீ தேவையில்லாம வேலை செஞ்சுட்ட, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு மற்ற 5 பேரையும் சாகடிச்சு போட்டுட்டா இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாது அப்படின்றான். அதுக்கு அந்த லேடி இருந்துக்கிட்டு சொல்றா, இவங்க 6 பேரும் யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க, சின்ன தடையும் கிடைச்சா கூட அதை வச்சு நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்குது அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அவன் நீ என்கிட்ட இப்படிலாம் பேசுறன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நீ என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த லேடியவே அவன் மிரட்டுறான். அதுக்கு அந்த லேடி சொல்றா, எங்க அப்பா வாங்கின கடனுக்காக நான் இத்தனை வருஷமா உங்களுக்கு பணம் கொடுத்தேன், ஆனா என்னால இதுக்கப்புறம் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணும்னா உங்க அப்பா இந்த இடத்துக்கு வந்தாகணும்னு சொல்றான். பாத்ரூம் போன அந்த பொண்ணு வெளியே வர, வெளியே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருது. வெளியே நடந்த எந்த விஷயமே அவளுக்கு தெரியல. அந்த பொண்ணு அந்த பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த 5 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு மேல ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு ஒரு கண்ணா இருக்கும். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறான். அவங்க 2 பேரையும் அடிச்சு வச்சிருக்கிற ரூம்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு அவ தலையில இருந்து ஒரு ஏர் பின்னை எடுத்து அவனை கண்ணிலே குத்திடுறா. இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில செவுரு உடைச்சிக்கிட்டு பக்கத்து ரூம்ல மற்ற 2 பொண்ணுங்களை அடிச்சு வச்சிருக்கிற ரூம்லயே போய் விழுந்துடுறாங்க. பக்கத்து ரூம்ல இருந்த அந்த 2 பொண்ணுங்களும் இவங்களோட சண்டை போடுது. ஒரு வழியா 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அவனை சாகடிச்சிடுறாங்க. இந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த காது கேட்காத வாய் பேச முடியாம இருக்கிற அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த படத்தோட மீதி கதை வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.